பாட்டி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரவிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னல, அந்த மருமகளை நான் பார்க்கவே இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அம்மா நீ உனக்கு எப்போ தோணாலும் நீ வாம்மா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவொடனே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் விஜயா மட்டும் பார்க்குறாங்க. வாங்க அத்தை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க. வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. முத்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கார். மீனாவும் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனாவும் கேட்குறாங்க, பாட்டியும் கேட்குறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பொண்ணு தான் ரவி கல்யாணம் பண்ண மருமக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். பொண்ணு நல்லா தான் இருக்குது, லட்சணமாக இருக்கம்மா, எல்லாருமே நல்லா இருக்காங்க, 3 பேரனுங்க 3 பேத்திங்க, எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. டைனிங் டேபிளில் எல்லாருமே நைட்டை உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே அங்கே இருக்காங்க. மனோஜ், ரோகிணி, முத்து, மீனா எல்லாருமே அங்கே இருக்காங்க. அப்போ பாட்டி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, 3 பேரன்களை பார்த்துட்டு இப்போ 3 பேத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம்மா கரெக்டு தான் நீ சொல்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. பயங்கரமாக சந்தோஷமாக எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. பாட்டியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உங்கள் 3 பேரில் யாருக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குதோ அது என்னோட கொள்ளு பேரனோ இல்லை பேத்தியோ எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்னோட பரம்பரை சொத்து ஒன்று இருக்குது, அந்த குழந்தையோட பேரில் அதை நான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே வெக்கப்படுறாங்க. மனோஜ் ரோகிணியை பார்க்குறாரு, ரவி சுருதியை பார்க்குறாங்க, முத்து மீனாவை பார்க்குறாங்க. எல்லாருமே வெக்கப்படுறாங்க. தெரிஞ்சுக்கங்க, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கண்டிப்பாக சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சரிம்மா உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. பாட்டியும் சொல்கிறாங்க, சீக்கிரம் யாருக்கு பிறக்குதோ அவங்களுக்கு தான் எல்லாமே சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற விஜயாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சிரிக்கிறாங்க எல்லாருமே.